சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளித்திருக்கிறார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பங்கேற்றிருக்கிறார். அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெஞ்சமின் பங்கேற்பு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக MLA GK மணி, தமாக தலைவர் GK வாசன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோர் ஆளுநர் RN ரவி கொடுக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளித்திருக்கிறார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இந்த தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெஞ்சமின் பங்கேற்பு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் பங்கேற்றுள்ளார். The Honorable Governor and Lady Governor are wishing the esteemed guests, who are the representatives from the civil society, central government officials and the heads of various central government officers, who too honor the sacrifices of our freedom fighters as we celebrate this day of freedom. Ladies and gentlemen, today we stand free because of the countless brave souls who fought for our independence. Their unwavering determination inspires us to contribute positively to our country. Carrying this message, the Honorable Governor and the Lady Governor are exchanging their Independence Day greetings with guests from the Diplomatic Corps, senior officers, retired IAS IPS officers, women's self-help groups, and the representatives from the Valalar Society, who too have come here with a mutual patriotic feeling. India is a land of diverse culture, language and traditions. Yet கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பங்கேற்றுள்ளார். அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் என்பது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று காலை சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தின கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்த நிலையில் தான் தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டுமே சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சி தலைவர்கள், நீதிபதிகள் மற்றும் பிரபலங்களுக்கு ஆளுநர் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேநீர் என்பது இங்கு வழங்கப்படும். உள்ளிட்ட இந்த பரஸ்பரமாக அவர்கள் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் உரிமைகளை ஆளுநர் அவர்கள் பறிப்பதாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இந்த ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனாலும் அரசு சார்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதே போல அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, அமைச்சர் உதயநிதி, MRK பன்னீர்செல்வம், KKSSR உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பிற அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தேநீர் விருந்தில் பாஜக சார்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். அதே போல முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தேமுதிக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல GK வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த GK வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னதாக இந்த தேநீர் விருந்துக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் வைத்து தமிழக ஆளுநர் RN ரவி பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார். அவருடன் பொன்முடி உள்ளிட்ட எல்லோரும் இருக்கிறது நம்ம பார்க்க முடிந்தது. இந்த தேநீர் விருந்தை பொறுத்த வரைக்குமே பல சுவாரஸ்யங்கள் இங்கு நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜக தலைவர் வரும்பொழுது அவர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருக்குமே வணக்கம் தெரிவித்துவிட்டு சென்று பிறகு அவரை மீண்டும் அவர் இடத்திற்கு நேரடியாக சென்று அமைச்சர் ஏவா வேலு பல்வேறு கருத்துக்களை அவர் நலம் விசாரித்த
இந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வந்தவுடன் தன்னுடைய அருகில் உட்காரும் பொழுது அவர் இடம் கொடுத்த அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக தலைவர்களுக்குள்ளான அந்த உரையாடல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிமுக சார்பாக. அதே மாதிரி பாமக சார்பாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்த பொழுது அமைச்சர்கள் அவரை கிண்டலி பேசக்கூடிய அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இங்கு அரங்கேறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.